இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பாஸ்கா காலத்தின் செவ்வாய்க்கிழமை. இன்று மாதத்துடைய முதல் செவ்வாயும் கூட. சிறப்பான விதத்தில் புனித வண்ணத்து சின்னப்பருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு, புனித பதுவை அந்தோனியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசும்படி இணைந்து ஜெபிப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமானவர்களே, மகதலே மரியா இயேசுவை கல்லறையில் காணவில்லை என்று அழுகின்றார். ஆனால் இயேசு அங்குதான் நின்று கொண்டிருக்கின்றார் என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. மகதலே மரியாவின் அழுகையை பார்த்த இயேசு அவரை பெயர் சொல்லி அழைத்தவுடனே அழுகை நின்றது. ஆனந்தம் பொங்கி எழுந்தது. மனித வாழ்வில் அழுதல் என்பது முக்கியமான உணர்வுகளின் ஒன்றாய் இருக்கின்றது. துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், பிணிகள், இறப்பு, இழப்பு வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது சற்று அழுகின்ற போது ஆறுதல் கிடைக்கும். அப்படியாகத்தான் மகதலே மரியா அழுகிறார். அவருக்கு ஆறுதல் மட்டும் கிடைக்கவில்லை, ஆனந்தமும் கிடைத்தது. நம்மையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள மகதலே மரியாளைப் போல நாமும் நம்முடைய வாழ்வில் உயிர்த்த இயேசுவை பற்றுடனும் பக்தியுடனும் பிடித்து கொள்வோம். நம்முடைய வாழ்வில் ஆறுதலும் ஆனந்தமும் பெறுவோம். பிரியமானவர்களே, அழுது கொண்டிருந்த மகதலே மரியா ஆறுதல் பெறுகிறார். நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய சூழ்நிலைகளில், நிறைய பிரச்சனைகளை, துன்ப, துயரம், வேதனை, கஷ்டம், நஷ்டம், கடன் சுமை, புரிதல் இல்லை, அறிதல் இல்லை, காயப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, திட்டாங்க, என்னை இன்னும் மோசமான நிலைக்கு அழைத்து சென்றுட்டாங்க. அவர்களால் நான் இழந்துட்டேன். என் உடலை, என்னுடைய பணத்தை, என்னுடைய அழகை அத்தனையும் இழந்தவனாக நான் வெறுமனமே நின்று கொண்டிருக்கின்றேன். அழுது புலம்பக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இன்று நாம் உயிர்த்த ஆண்டவர் ஆறுதல் அளிக்கின்றார். பரலோக தந்தை இறைவா, எங்களுக்கும் அவ்வப்போது ஆறுதல் அளித்து மறுவாழ்வு உண்டு, மீட்பு உண்டு, இதுவும் கடந்து போகும்,